ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். Praise the Lord. 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 அன்பிற்கினியவர்களே, இந்த வாரம் இறை அழைத்தல் ஞாயிறு. நம்ம ஒவ்வொருவருமே அழைப்பு பெற்றிருக்கிறோம். அதனால் கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று குருத்துவ வாழ்வு, இல்லை பொதுநிலையினரா, எல்லாமே அழைப்பு தான். ஆனால் நம்முடைய முன்னாடி யார் இருக்கிறா, நம்முடைய முன்பாக யார் இருக்கிறா அப்படிங்கிறதா. எனக்கு முன் யார் என்னை வழி நடத்துகிறார்கள், நான் யாரை என்னுடைய வாழ்வின் மையமாக வைத்திருக்கிறேன் என்று தான் நாம் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அழைத்தலை பற்றி யோசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் நம்முடைய கடவுள் இந்த மண்ணிலே பிறந்தது முதல் எல்லாருடைய வாழ்விலும் ஒளியேற்றதான் வந்தார். அதனால்தான் ஒளியானவா உயிரானவா என்று நாம் எல்லாம் அவரை பாடி போற்றுகிறோம், புகழ்கிறோம். ஏனென்றால் நம்முடைய அரசனாக இருக்கிறார், நம்முடைய குடும்பத்தில் தலைவனாக இருக்கிறார், நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கிறார் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால் அவருடைய வழியில் அவருடைய ஒளியில் நாம் செல்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்வின் மையம் யார்? என்னை அழைத்தவரின் வழியில் செல்லுகிறேனா? அவரை ஒளியாக நான் கொண்டிருக்கிறேனா என்று தான் நம்ம பார்க்கணும். அதனால் இந்த ஒரு நாளில் ஆண்டவரை துதித்து போற்ற நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய அழைத்தலில் நான் எந்த அளவுக்கு ஊன்றி இருக்கிறேன், என்னுடைய வாழ்வில் யார் மையமாக இருக்கிறார்கள், யாருடைய வழியில் சென்று கொண்டிருக்கிறேன் என்று ஆழமாக சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதனால் இந்த ஒரு சிந்தனையோடு இந்த ஒரு வேளையிலே ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை வழிநடத்துகிறார், அவருடைய வழியில்தான் செல்வேன் என்ற உறுதிப்பாட்டையும் கொண்டவர்களாக நாம் அவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம். வாருங்கள். ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீ, ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீ, ஒன்றானவா உருவானவா நின்மலர் பாதத்தில் என்னை மறந்து உனை அடைந்து எழில் அடைந்திட பாடுகின்றேன். ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீ. உனக்காக என் ஜீவன் உயிர் வாழுது, உலகில் நான் உன்னை காண துடிக்கின்றது. உனக்காக என் ஜீவன் உயிர் வாழுது, உலகில் நான் உன்னை காண
துடிக்கின்றது. உன் பார்வை நிறம் காண மனம் ஏங்குது. உன் பார்வை நிறம் காண மனம் ஏங்குது. நாளும் பொழுதும் நீ என்னில் மலர, நானிலமெங்கும் நின் மனம் கமழ, உயிர் கொடுத்திட துடித்தெழுந்திட என்னை மறந்து பாடுகின்றேன். ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீ. தேடும் மகிழ்வானது, உறவில் உன் உறவே சுகமானது. உள்ளங்கள் நிதம் தேடும் மகிழ்வானது, உறவில் உன் உறவே சுகமானது. உன் நெஞ்சம் எனக்கென்றும் அடியானது. உன் நெஞ்சம் எனக்கென்றும் அடியானது. நீயேதானே நினைவினில் மலர, நின்னுயிர்தானே எனில் என்றும் வளர, உயிர் கொடுத்திட துடித்தெழுந்திட என்னை மறந்து பாடுகின்றேன். ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீ. ஒளியானவா உருவானவா நின்மலர் பாதத்தினில், என்னை மறந்து உனை அடைந்து எழில் அடைந்திட பாடுகின்றேன். ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீ. மன்னவன் நீ. பிரியமானவர்களே, இறை அழைத்தல் ஞாயிறிலே ஒளியை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நற்செய்தி பகுதியிலே மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்களாக. இதுதான் நமது அழைப்பு. ஆண்டவர் நமக்குள் ஒளியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஒளியாக நமக்கு இருக்கிறார், வழிகாட்டியாய். இந்த ஒளியை பின்தொடர்ந்து நாமும் ஒளிர்ந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டி இறைவனிடம் அழைத்து செல்ல வேண்டும். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு இன்ப கனவு. இறை ஆட்சி இந்த உலகிலே மலர்வதற்காய் நாம் கருவிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியிலே ஆண்டவரை புகழ்ந்து நமக்கு கொடுத்த அந்த அழைப்பினை, என்னை நம்பி ஆண்டவரே நீர் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறீரே, தகுதியற்ற பாத்திரம் நான், எப்படியும் நான் உமது முன்னிலையிலே நின்று உமக்கு பணிபுரிய எந்த விதத்திலும் தகுதியற்றவன் நான். ஆனால் என்னையும் ஒரு பொருட்டாய் கருதி உமது பணிக்கென அமர்த்தி இருக்கிறீரே, உமோடு சேர்ந்து நானும் இந்த இன்ப கனவை காண்கிறேன். கனவொன்று நான் கண்டேன், இறையாட்சி மலர கண்டேன், எங்கும் மனங்கள் மகிழ கண்டேன். இன்ப கனவொன்று நான் கண்டேன், இறையாட்சி மலர கண்டேன், எங்கும் மனங்கள் மகிழ கண்டேன். இன்ப கனவொன்று நான் கண்டேன்.
அகிலமே ஒன்றென உணர்ந்து நின்றேன். இயேசுவின் அருகினில் ஏழைகள் அமர கண்டேன். இறை அன்பினில் அகிலமே ஒன்றென உணர்ந்து நின்றேன். பிறர்க்கென வாழ்ந்திடும் மனிதர்கள் பலரை கண்டேன். பிறர்க்கென வாழ்ந்திடும் மனிதர்கள் பலரை கண்டேன். பிறர் நலம் பேரிடும் படியில் என்னை இணைத்தேன். எந்தன் வாழ்வின் பொருள் அறிந்தே இன்பக் கனவொன்று நான் கண்டேன். இறையாட்சி மலர கண்டேன். எங்கும் மனங்கள் மகிழ கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். அன்பே அனைவர்க்கும் ஆக்கம் என அறிந்தேன். அக சுதந்திரமே எங்கும் ஒளி என கண்டு கொண்டேன். அன்பே அனைவர்க்கும் ஆக்கம் என அறிந்தேன். அக சுதந்திரமே எங்கும் ஒளி என கண்டு கொண்டேன். நீதியின் பாதையில் யாவரும் நடக்க கண்டேன். நீதியின் பாதையில் யாவரும் நடக்க கண்டேன். நிதமும் புதுமை வாழ்வில் சேர கண்டேன். அன்பில் நிறைவை நான் கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். இறையாட்சி மலர கண்டேன். எங்கும் மனங்கள் மகிழ கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். இறையாட்சி மலர கண்டேன். எங்கும் மனங்கள் மகிழ கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். Praise the Lord. 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 பிரியமானவர்களே, தெருவிளக்கில் படித்த ஏராளமான பேரில் நானும் ஒருவன். முதல் முறை எங்களுடைய வீட்டுக்கு லைட்டு வந்த உடனே இரவு நேரத்தில் கூட அதை அணைச்சிட வேணாம், எரிந்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே படுத்திருந்தேன். இப்படியான என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை என்னுடைய நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மலைக்கு மேலே ஏறணும். அங்கே ஏதோ ஒரு நிகழ்வுன்னு நினைக்கிறேன், இல்லை என்னான்னு எனக்கு அது கூட சரியாக ஞாபகம் இல்லை. நாங்கள் ஒரு 7-8 பேர் இருக்கோம். இரவு ஆனதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வழி என்ன எப்படி அப்படிங்கிறத எங்களுக்கு சரியாக புரியல. ஒன்றும் பெரிய மலைன்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் பயணம் செய்யணும், பாதை தெரியல. அப்படிங்கும்போது ஏதேதோ பண்ணி பார்க்குறோம், ஒன்றுமே முடியல. உடனே அங்கே இருந்த அண்ணனுங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய சட்டைகளை எல்லாம் கொளுத்தி நெருப்பு உண்டாக்கி அந்த ஒளியினுடைய வெளிச்சத்தில் அந்த பயணம் அப்படியே முடிச்சுது. மறுநாள் வீட்டில் வந்து படுத்திருக்கிற பொழுது அந்த இருட்டு மறுபடியும் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. அது பயமுறுத்தியது. எங்கே என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமோ, அந்த இரவுலையே இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. ஒளி வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம்னு நான் மட்டுமல்ல, என் கூட இருந்தவர்களும் அன்னைக்கு புரிந்து கொண்டோம். பல நேரங்களில் இந்த உலக வாழ்க்கையில் எதையோ இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். கடவுள் தான் ஒளி, அவர் தான் வெளிச்சம், அவர் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது மறந்து போயிடுறோம். ஆண்டவரே, என்னுடைய மன்னவன் நீ, என்னுடைய வாழ்க்கையில் உயிரா ஒளியா உணர்வா இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். உங்களை நாங்கள் இறுக்கமாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இந்த அழகான பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம்.
தினமும் இந்த உணவா என்றும் என்னில் மகிழவா தினமும் எந்த உணவா என்றும் என்னில் மகிழவா ஆன்ம ஜோதியே என்றும் என்னில் மகிழவா என் மன்னவா என்னில் இறங்கி வா பாட்டிசைத்து பாட வந்தேன் எந்த மனம் மகிழுதே காலமெல்லாம் காத்திருந்தேன் உந்தன் சொந்தம் தேடுதே என் உயிரே என் உறவே எந்தன் உள்ளம் எழுந்து வா தினம் என்னில் வா என்னில் வாழவா உயிரில் கலந்து வா என் மன்னவா என்னில் இறங்கி வா நெஞ்சமெனும் கோயிலிலே தீபமாய் எழுந்து வா தஞ்சம் என்று ஓடி வந்தே கரம் தந்து அணைக்கவா அன்புருவே ஆரமுதே அன்பரெம்மில் எழுந்து வா தினம் என்னில் வா என்னில் வாழவா உயிரில் கலந்து வா என் மன்னவா என்னில் இறங்கி வா என் மன்னவா என்னில் இறங்கி வா தினமும் எந்த உணவா என்றும் என்னில் மகிழவா தினமும் எந்த உணவா என்றும் என்னில் மகிழவா ஆன்ம ஜோதியே என்றும் என்னில் மகிழவா என் மன்னவா என்னில் இறங்கி வா. ஜெபிப்போமாக. எங்களை ஒளியாக தொடக்க முதல் இருந்து பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய அன்பு தந்தை இறைவா, எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்கின்ற பொழுதெல்லாம் நீரே எங்களுக்கு நெருப்பு தூணாக இருந்து எங்கள் வழிகளெல்லாம் ஒளிமயமாக நீர் துணை நடந்தீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா,
எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலும், நாங்கள் புதிதாய் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையிலும் உமது உள்ளார்ந்த ஒளி எந்நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே தங்கியிருக்க அருள் தாரும். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களிலிருந்து, எங்களுடைய பாவ உணர்வுகளிலிருந்து, பாவ நடத்தைகளிலிருந்து நாங்கள் மனமாற்றம் அடைந்து, பவுலடியார் ரோமேற்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லியிருப்பது போல, இதோ இரவு முடிய போகிறது, பகல் அண்மையில் இருக்கிறது. எனவே இருளுக்குரிய ஆட்சியினுடைய ஆடைகளை களைந்துவிட்டு ஒளிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக என்ற இறை வார்த்தைக்கேற்ப ஒளிக்குரிய எல்லாவைகளையும் நாங்கள் சேர்த்து கொள்ள, சேகரித்து கொள்ள அருள்தாரும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.